kruthi and mom channel change kitchen la இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாம். இன்னைக்கு கேரளா ஸ்டைல்ல ஒரு ஸ்வீட் அடை மாதிரி பண்ணலாம். இதுக்கு இட்லி அரிசி 2 அழாக்க எடுத்து 4 மணி நேரமா ஊற வச்சிருக்கேன். 4 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இது நம்ம மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். உங்கள் இஷ்டம், மிக்ஸியில் கிரைண்டர் இதுலேயே அரைச்சிக்கோங்க. ஆனால் தண்ணி விடாமல் அரைங்க, சும்மா தண்ணி தெளித்து அரைங்க. இந்த பதத்தில் அரையணும். இப்படி அரைஞ்சாதான் நமக்கு இலையில போட்டு நல்லா தட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். நான் உப்பு சேர்த்துட்டு நல்லா நம்ம அதை எல்லா இடத்துக்கும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம் மாவை. இது ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி இது பண்ணிக்கிறோம். இப்போ இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துக்கலாம். நம்ம அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கோம். நல்லா வெல்லம், தேங்காய், எண்ணெய் தொட்டு இலையில தடவி இது பண்ணுறதுக்கு எண்ணெய், இலை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம உருண்டை பிடிச்சிட்டு வெல்லத்தையும் தேங்காவையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோ பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த தேங்காயெலாம் கட்டி கட்டியாக இல்லாமல் நல்லா தூள் பண்ணி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக மிக்ஸ் ஆகும். இப்போது வாழை இலை வச்சுட்டு அதில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டேன் நான், ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போது நம்ம சின்ன உருண்டையாக பிடிச்சி அதில் வச்சு தட்டிக்கலாம். மெலிசாக தட்டிக்கோங்க கொஞ்சம், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அதில் இந்த தேங்காய் வெல்லம் மிக்ஸிங்கை அது உள்ளே சேர்த்துக்கலாம். ஒரு சைடு மட்டும் வைங்க, ஏன்னா இன்னொரு சைடு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இப்போ இதை இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் சைடெல்லாம் அழுத்தி விட்டுட்டு இலையை நல்லா மடக்கிட்டு நூல் வச்சு நம்ம இப்போ தட்டலாம். அதை தெரியாமல் இருக்கிறதுக்காக நான் நூல் வச்சு கட்டுறேன். கட்டும்போது பார்த்து கட்டுங்க, இலை இல்லைன்னா கிழிஞ்சிடும். இன்னொன்றும் அதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன் நான். நமக்கு கையில் ஒட்டுற மாதிரி தெரிஞ்சால் கொஞ்சம் எண்ணெய் வச்சு தட்டிக்கிட்டா கையில் ஒட்டாது. நம்ம இதில் அந்த இதுவை ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் மிக்ஸிங்க ஆட் பண்ணிவிட்டு இதையும் நான் க்ளோஸ் பண்ணி நூல் வச்சு கட்டிக்கிறேன். கட்டும்போது கொஞ்சம் பார்த்து கட்டுங்க, கை விட்டு நழுவி இதுவாகும். கொஞ்சம் பெரிய பெரிய இலையாகவே வச்சுக்கலாம். இந்த மாதிரி நான் நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். இது மாதிரி ஃபுல்லாக உங்கள் இட்லி கும்பா சைஸாக தான் ஆவி பிடிக்கிற அளவு சைஸ்க்கு எத்தனை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மடக்கி வச்சுக்கோங்க. இப்போ நான் இட்லி தட்டு வச்சுட்டேன் ஸ்டீம் பண்ணுறதுக்காக.
இப்போ நம்ம அதில் ஒன்று ஒன்றா அடுக்கிக்கலாம். நல்லா அதாவது கொஞ்சம் ஏதாவது சப்போஸ் பிரிஞ்சிருந்ததுன்னா அதை மேலோட்டா வைங்க, இல்லைன்னா தண்ணி உள்ளே போயிடும். ரொம்ப மேலேயும் வைக்க வேண்டாம். இப்போ நம்ம இதை வச்சு நான் மூடி வச்சுக்கிறேன். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள் எப்படி இலையெல்லாம் நல்லா இதுவாயிடுச்சுன்னு. இதை எடுத்து நான் ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேன். இது கேரளாவில் ரொம்ப ஸ்பெஷல். இது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இது அவுட்டர் இந்த இலை மேலே இப்படி இருக்குது. இப்போது நம்ம இதுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம். இது டீக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், ஜூஸியாக. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.